அது ஏன் விமர்சனமாகுது? எத்தனையோ தலைவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஏன் ஜெயலலிதா அம்மையார் கூட டெல்லிக்கு போயிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. எப்பவும் வராத விமர்சனம் எடப்பாடி மீது ஏன் வருகிறது? அதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். அவர் 1000 விஷயங்கள சொல்லலாம். அதுக்கு முந்தின நாள், டெல்லிக்கு போறதுக்கு முந்தின நாள், அவர்ட்ட அவர் சொல்றாரு, "நாங்க வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி புரோகிராம தட்பவெட்பநிலை காரணமாக ஒத்தி வைத்திருக்கிறேன். மழை வரும்னு சொல்லியிருக்காங்க." மற்றபடி உடனே அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ஹேசியத்தை எழுதி விடுறாங்க. அது சரியான்னு கேட்டார். மானமுள்ள கேள்வி, நியாயமான கேள்வி. அடுத்த நாள் எப்படி டெல்லி போனாரு? இப்போ பத்திரிகையாளர்கள் சொன்னது சரியா? இவர் பேசுனது உண்மையா? தெரியணும். இல்ல ஊடகங்களுக்கு தெரியுமே. நான் மீட் பண்ண போறேன்னு தெரியுமே. முந்தின நாள் இல்லைன்னாரா இல்லையா? நான் யாரையும் பார்க்க போல, எனக்கு தன்மானம் தான் முக்கியம் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் போறாருன்னா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? 1. 2வது, நீங்க போனா அது வந்து அவர் ஒரு உள்துறை அமைச்சர். பார்க்காம தெரியாம நீங்க வந்து சுரங்கத்துக்கு அடியில போய் மீட் பண்ண முடியாது. தெரிஞ்சாச்சு. வரும்போது நீங்க கர்ச்சீஃப போட்டதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு கேட்டா, நீங்க இப்படியெல்லாம் என்னைய கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அரசு வண்டியில போயிட்டு வரேன்னாரு. அவர் வந்த வண்டி அரசு வண்டியா? தனியார் வண்டி தான். தனியார் வண்டி. அதை விட மிக முக்கியம், நான் வெளியே வந்தேன், வரும்போது நின்ன வண்டியில ஏறி வந்தேன். கிடைச்ச வண்டியில ஏறி வந்தேங்கிறார். அது எப்படி சார் 4,65,00,000 பென்ட்லி கார் வந்து அங்க ரெடியா நிக்குது? நமக்கு இவர் ஏன் கர்ச்சீஃப மறைச்சார்னா, அமித்ஷாவை இவர் சந்திச்சது வெளியே வந்துரும்னு தெரியும். இவர் கூட இருந்த அந்த ஆள் யார்? அந்த கார் இருக்கே 4,50 கோடி காரு, இதை தனக்கு சொந்தமா வச்சுக்கிட்டு பின் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல எடப்பாடி உட்கார்ந்துருக்காரு. இருக்காரா? இதெல்லாம் முக்கியமா இதை பற்றியெல்லாம் ஆ, விவாதிக்கிறீங்க. அதுதான் கேள்வி. அந்த ஆள் யாருன்னு எடப்பாடி சொன்னாரா? ஏன் சொல்லல? நீங்க வெளிப்படையான மனுஷன், உண்மையான மனுஷன். ஏங்க, இந்த மாதிரி வந்து அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவரை கூட்டிட்டு நான் போயிட்டு வந்தேன். வரும்போது அவரும் வந்தாரு. என்னை கொண்டு விட சொன்னேன். சொல்ல வேண்டியது தானே? அப்ப நீங்க மறைக்கிறீங்கன்னா, எப்பவுமே தம்பி, நீங்க வெளிப்படையா ஒரு பொய்ய சொல்லிட்டீங்கன்னா கூட, மக்கள் அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அந்த தொழிலதிபர் வந்ததற்கான காரணம் என்ன? அமித்ஷாவை சந்தித்துட்டு வரும்போது, அந்த தொழிலதிபரோடு தான் வருவது தெரியக்கூடாது என்பதற்காக, இவர் முகத்தை மறைத்த மாயம் என்ன? இந்த கேள்விகள் சாதாரணமாக மக்கள் மனதில் வரும்.